அஸ்ஸலாம் அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, மிளகு சீரகத்தூள் அரைக்க போகிறேன். நான் எப்போதுமே கறி எல்லாத்துக்குமே, கோழி, அப்புறம் காய்கறி, வேறு எதுக்கு ரசம் எல்லாத்துக்குமே இந்த மிளகு சீரகத்தூள் தான் போடுவேன். அது எப்படி நான் அரைக்க போகிறேன்ட்டு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ எப்படின்னா, மிளகு கம்மியாகவும் சீரகம் ஜாஸ்தியாகவும் தான் நான் எப்போதுமே போடுவேன். அது எவ்வளோ அளவு போடுறேன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 0ல் இருக்கா? எனக்கு மிளகு சீரகத்தூள் தான் கொஞ்சம் எனக்கு எப்போதுமே ஜாஸ்தி செலவாகும். ஏன்னா முட்டைக்கு அடிக்கடி முட்டைகளுக்கும் முட்டை பிள்ளைகளுக்கு பொரிப்பேன். முட்டை தோசை டெய்லி சுடுறதுனால அதுக்கும் தேவைப்படும். இப்போ வந்து கரெக்டாக 280 இருக்குது. அப்போது நான் இவ்வளோ எடுக்கணும்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சீரகம் போடுவேன். இதை இதில் போட்டுருவோம். வறுக்கிற சீரகம் எடுக்கலாம். அந்த கிண்ணத்தில் எடுத்தேன், அது கொஞ்சம் பத்தலை, அதனால் அதை போட்டுட்டு மேற்கொண்டு எடுத்தேன். இப்போ சீரகம் அதோட எக்ஸ்ட்ரா 100 கிராம் மட்டும் சீரகம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தெரியுதா? சரி, இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அது எப்படி வறுக்கணும்னு நான் அதை சொல்கிறேன். இப்போ நம்ம மிளகை ஃபஸ்ட்டு வறுப்போம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் சீரகத்தை வறுக்கலாம். எப்படி வறுக்கணும் அப்படின்னா ரொம்ப போட்டு ஹெவியாக வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு புகை வர அளவுக்குலாம் வறுத்துடக்கூடாது. நல்ல சூடு வரணும். இப்படி மிளகை நம்ம இப்படி தொடையில் இப்படி தொட முடியாது. இப்படி தொட்டால் அப்படி கொதிக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்காக போட்டு ரொம்பவும் கருக வறுக்கலாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்படி தொடக்கூடாது, தொட முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கு அடுத்து சீரகத்தை வறுப்போம். சீரகத்தை இந்த பாருங்கள், கையால் தொட முடியல, நல்லா சூடாயிடுச்சு. அதான் எனக்கு கொதிக்குது, ஆனால் நான் உங்களுக்காக பிடிச்சி காட்டுறேன். சுத்தமாக எடுக்க முடியல, சுடுது. அதான் ஓரளவுக்கு மீடியம் இல்லை சிம்மில் வச்சுக்கிட்டே தான் வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். எடுத்துடலாம். இப்போது சீரகத்தை போட்டு வறுத்துட்ருக்கோம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு இப்படி தொட்டால் சுடணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி தான் இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது வறுத்து முடியவும் என்ன பண்ணலாம், இப்போ மிளகு ஆற வச்சுட்டேன். இதையும் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும், கெட்டும் போகாது. எப்படி சொல்கிறது, அந்த பூசணம் முத்தெல்லாம் போகாது. பொதுவாக நீங்கள் வெறும் மிளகு சீரகத்தை அரைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பூசணம் முத்த மாதிரி போயிடும். ஆனால் இது அந்த மாதிரி ஆகாது. நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆகாது. பாருங்கள், நான் வறுத்து பொடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். மிளகு சீரகம் அதை மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. ரொம்ப போட்டு எப்படி சொல்கிறது, ஓவராக நெய்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், இந்த நெருன்னு இருந்தாலே போதும். நெருன்னு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி. அதான் அந்த லேசாக அந்த ரொம்ப நெய்ஸ் மணலை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஓவராலாக நெய்ஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. மிளகும் அதே மாதிரி தான், ரொம்பவும் நெய்ஸாகவும் பொடி மாதிரி அரைக்கக்கூடாது. இதுவும் ஓரளவுக்கு. ஆனால் தனித்தனியாக தான் அரைக்கணும், ஒன்றா அரைக்காதீங்க. என்ன பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போதுமே வச்சுக்குவேன். ஏன்னா இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். இதை நான் மிஷின்லலாம் கொடுக்க மாட்டேன். எவ்வளோவா இருந்தாலும் நான் இதை மிக்சியில் தான் அரைப்பேன். ஏன்னா மிக்சியில் அதான் தனித்தனியாக பொடி பண்ணி வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிடுவோமா. இப்போ அவ்வளோதான். இதை அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் அள்ளி வச்சுக்க வேண்டியதுதான்.
இப்போ மிளகுதையும் சீரகத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆறவும் செஞ்சிருச்சு. இப்போ நம்ம அள்ளி பாட்டிலில் வச்சிடலாம். மிளகு சீரகத்தூள் ரெடி ஆயிடுச்சு. பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். மிச்சம் உள்ளதெல்லாம் பாக்ஸில் டப்பாவில் எதையாவது போட்டு வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய யூஸுக்கு இது தேவைப்படும். நான் சமைக்கிற எல்லா பொருள்களுக்கும் இந்த மிளகு சீரகத்தூள் நான் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் 65 மசாலா வீட்டிலையே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏன் இவ்வளோ நாள் லேட் பண்ணேன்னா, எனக்கு காலி ஆகணும், அரைக்கையில் தானே எடுக்க முடியும். அதனால தான் சரி நம்ம காலி ஆயிடுச்சு பொடி, அப்போ அரைக்கையில் நம்ம எடுத்துக்கோன்னு விட்டுட்டேன். அதுக்கு நான் என்னென்ன பொருள் போடுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது டிஸ்கஷன் பாக்ஸில் அதோட எவ்வளோ அளவுகள்ன்றதை நான் இது பண்ணிடுறேன். நான் இது எல்லாத்தையுமே கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அளந்தேன். இத்தனை கிராம்ன்றது கரெக்டாக அளந்துருக்கேன். அந்த அளவே நீங்களும் எடுத்துருங்க. பக்கத்துலேயே காட்டுறேன். அதுக்கு வந்து பட்டை 40 கிராம் சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 100 கிராம், சோம்பு 100 கிராம். அப்புறம் கிராம்பு 15 கிராம் எடுத்திருக்கேன். கரெக்டாக 15 கிராம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து இந்த கடல் பாசின்னு சொல்லிட்டு வரும்ல, இந்த பூ, இது சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். சும்மா ஒரு 2-3 கிராம் தான் இருக்கும், ஆனால் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், அவ்வளோதான். இது லைட்டாக போடணுன்றக்காக. அப்புறம் இது வந்து அன்னாச்சி பூ, இது வந்து 20 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஏலக்காய் வெறும் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஏலக்காய் வந்து நம்ம பட்டைக்கிற இது சிக்கன் 65க்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால தான் ஏலக்காய் வந்து நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏலக்காய் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மராட்டி மொக்கு, இது ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். மிளகு, கருப்பு மிளகு 25 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம் 25 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவோம்ல, அந்த வந்து அது வந்து எவ்வளோன்னா 10 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து மல்லி வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். சுக்கு வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். இந்த இவ்வளோ தான் பொருள். இந்த பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, நம்ம அப்படியெல்லாம் அரைச்சிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், அடுப்பில் சிம்மில் போட்டு எல்லாத்தையும் மெதுவாக லேஸ் வறுப்பாக வறுக்கணும். அதுக்காக ரொம்ப அதோட இது பச்சை வாடை தன்மை போகிற மாதிரி வறுத்துடக்கூடாது. ஆனால் சிம்மில் போட்டு நல்லா அப்படியே மெதுவாக வறுத்து எடுக்கணும். நம்ம ஏன் அப்படி வறுத்து எடுக்கிறோன்னா, அது வந்து பொடி பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இந்த பொடி ஆகிறதுக்காக நம்ம அந்த மாதிரி வறுத்து எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பொடி வந்து நம்ம எங்கேயும் வைக்க தேவையில்லை, வண்டு வராது, எதுவுமே செய்யாது. நம்ம அப்படி லேசாக வறுத்துட்டோன்னா நமக்கு வண்டு வராது, பூச்சி வைக்காது, பொடி வந்து நல்லாயிருக்கும். நம்ம காத்தோட்டம் இல்லாத பகுதியில் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். அதனால் சிம்மில் போட்டுட்டு லேசாக வறுத்தெடுங்க. நல்லா சூடு வரணும், நல்லா அதை நம்ம தொட்டு பார்க்கையில் கொதிக்கணும். அந்த அளவு சூடு வரையில் வறுத்து எடுத்துக்கலாம். சரி வாங்க இதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பொடி பொருள் தானே எல்லாமே, அது பேர் என்ன, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ ஒன்றா போட்டுறோம். இது அப்படியே லேசாக சிம்மில் தான் போட்டிருக்கேன். சிம்லேயே போட்டு இதை நம்ம நல்லா வறுக்கணும். புகை வர அளவுலாம் வறுத்துறாதீங்க, ஆனால் சிம்லேயே போட்டு நல்ல சூடு ஏறணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சோம்பு, மல்லி, அந்த சுக்கு எல்லாத்தையுமே நம்ம வறுத்துடணும். லேஸ் வறுப்பையாக வறுக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், பொடி பண்ணலாம். நான் உங்களுக்கு வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வறுத்து ஆற வச்சு தான் பொடி பண்ணணும். எல்லாமே வறுத்துட்டு வந்தாச்சு. பாருங்கள், எல்லாம் வறுத்தாச்சு. எல்லாமே வறுத்தாச்சு. நல்லா வாசம் வர இந்த பாருங்கள்
சுடுது, அப்படியே கை சுடுது. இது எல்லாமே கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான் நான் சூடு வர வர வறுத்தேன். மற்றதில் அப்படின்னா நல்லா வாசம் வர வர தான் வறுத்தேன். மல்லி, இந்த சோம்புலாம் நல்லா, ஆனால் சிம்லேயே போட்டு தான் வறுத்தேன். நீங்கள் என்ன ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சிருக்கலாம், கிடையாது. நான் கரெக்டாக எனக்கு 1/2 hour ஆயிருக்கு இது எல்லாமே வறுத்து முடிக்க. அதுவும் கொஞ்சம் கூட அடுப்பை வந்து பெருசாக வச்சிடாதீங்க. இந்த பாருங்கள், சுக்கு கூட சுடுது, இப்படி தொட்டால் பயங்கரமாக சுடுது. இந்த சுக்கை என்ன பண்ணிடுங்க, இடிக்கிற கல்லில் இடித்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நுணுக்கணும். எல்லாம் தனித்தனியாக வறுத்து கொட்டியாச்சு. இது நல்லா இப்போ சிக்கன் 65 பொடி அரைச்சாச்சு. அரைச்சி நல்லா ஆறிடுச்சு. இந்த சிக்கன் 65 பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நான் வந்து முன்னாடி வந்து பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கையில் என்ன பண்ணுவேன், காலையில் விதவிதமாக ஏதாவது ஒன்று செஞ்சு செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல் கொடுக்குறதுக்காக சாப்பாடு, இது புலாவ், அதுக்கப்புறம் இது குஸ்கா, அந்த மாதிரி தக்காளி சோறு எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ எங்கே எல்லாம் காலேஜே முடிச்சிருச்சுங்க, அப்புறம் எங்கிட்ட அதெல்லாம் கொடுக்க. அதனால நான் அந்தளவுக்குலாம் இப்போ செய்கிறதில்ல. ஆனால் இது எப்போதும் பொடி ரெடி பண்ணி இது முக்கியமான அந்த சிக்கன் 65 அதுக்கெலாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இந்த பொடியை வந்து நம்ம சிக்கன் 65க்கு மட்டும் போடலாமான்னு நினச்சிடாதீங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா புலாவுக்கு போடலாம். புலாவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஏன் மிளகா போட்டாமல் அரைக்கிறதுனா அதுதான் காரணம். இது வந்து மிளகா வந்து காஷ்மீர் மிளகா போட்டு தான் அரைக்கணும். நானாக காஷ்மீர் மிளகா போட மாட்டேன், இப்படியே தான் அரைச்சி வச்சுக்குவேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், புலாவுக்கு போடலாம். முட்டை சோறு கிண்டுவோம்ல, அதுக்கு போடலாம். முட்டை சோறு, வெங்காயம் முட்டை சோறுக்கு வேறு இன்னும் தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகா தான் போட்டுட்டு நம்ம இந்த பொடியை கொஞ்சமாக போட்டால் போதும். முட்டை சோறு வந்து கிண்டி பிள்ளைகளுக்கு காலையில் மதியானம் ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு வீட்டில் குழம்பு இல்லையா, டக்குன்னு முட்டை சோறு கிண்டி கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து எதாக இருந்தாலும் உடனே செஞ்சிடலாம். புலாவுகளுக்கும் போடலாம். பீன்ஸ் புலாவ், அப்புறமேட்டு நம்ம இது சிக்கன், என்னடா இது சிக்கன் 65 மட்டும் தான் நம்ம அது பரட்டணுமான்னு இல்லை. இந்த பொடியை வந்து நம்ம அதான் காலிஃப்ளவர் பொரிப்போம்ல, அதுக்கும் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பன்னீரை வந்து நம்ம சிக்கன் 65 மாதிரி பொரிக்கலாம். இதையே போட்டு செஞ்சு பொரிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எனக்கு ரொம்ப சோம்பு பிடிக்கும், அதனால நான் சோம்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு சோம்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சோம்போட அளவு மட்டும் குறைச்சிக்கோங்க. நான் வந்து இதை டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து இந்த என்னென்ன அளவுகள்ன்றதை போட்டிருக்கேன்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோம்பு மட்டும் வேணால் கொஞ்சமாக பாதியாக குறைச்சிக்கோங்க. சோம்பு பிடிக்காதவங்க, ரொம்ப பிடிக்காது, ஏன்னா சோம்பு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை மட்டும் பாதியாக குறைச்சிக்கோங்க. இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த பொடி வந்து கெட்டு போகாது. அது பாட்டுக்கு இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் நல்லாயிருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வைப்பேன், வெளியும் வைப்பேன். சில நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன், சில நேரத்தில் வெளியே வைப்பேன். ஆனால் இது நம்ம வறுத்து அரைக்கிறனால நம்ம இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையே இல்லை. நம்ம வெளியவே வச்சாலே இதாகும். 1 வருஷம்லாம் வராது, அவ்வளோலாம் இந்த பொடி வராது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 1 வருஷம் ஆனாலும் இந்த பொடி வந்து கெட்டு போகாது அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல வரேன். நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது பெரிய சிலோட டப்பாவில் அவ்வளோ நமக்கு தேவைப்படாதுல்ல, அதனால் கொஞ்சமாக தேவைப்படுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தானே எல்லாத்துக்கும் போடுவோம். சிக்கன் பரட்டையில் மட்டும்தான் இது நமக்கு அதிகமாக தேவைப்படும். மற்றபடி புலாவுக்கெலாம் வந்து லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போட்டக்கூடாது இதை, ஏன்னா வாசனை ஓவராக தூக்கி கொடுக்கும் இது. அதனால் ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த பொடி மட்டும் போட்டாலே போதும், செம்ம சூப்பராக இருக்கும் புலாவ்லாம். பிரியாணி, அது என்ன வெஜிடபிள் பிரியாணிக்கு போடலாம், ஆனால் பிரியாணிக்கு போடக்கூடாது. ஏன் நான் பிரியாணிக்கு இதை போடக்கூடாதுன்றேன்னா, நம்ம இதில் அதிகமாக சோம்பு இதெல்லாம் சேர்க்குறனால இந்த பொடியை வந்து நம்ம பிரியாணிக்கு போடக்கூடாது, அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு, நிறையா உள்ளதை இதை ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். தெரிஞ்சவங்களுக்காக நான் இதை சொல்லலை, இது தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதனால தான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது பாட்டுக்கு உங்களுக்கு இப்போது இல்லை நாங்கள் சின்ன ஃபேமிலி தான், எங்களுக்கு நீங்கள் சொன்ன அளவு இவ்வளோலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அப்படியே பாதியாக போட்டுக்கோங்க.
நான் சொன்ன அளவில் அப்படியே பாதியாக போட்டுக்கோங்க. இல்லை ஒரு ஃபேமிலி இருக்கீங்க, 2 பேர் 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அரைச்சி அப்படியே ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1/2 hour தான் ஆச்சு வறுக்கிறதுக்குன்ட்டு. ஆற வச்சு இந்த அழகாக மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. சூப்பரான சிக்கன் 65 பொடி ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜுக்கும் போடலாம், வெஜிடேரியனுக்கும் போடலாம், எல்லாத்துக்குமே போடலாம். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சோம்புத்தூள் தான் அரைக்க போகிறோம். சோம்புத்தூள்னால் வெறும் சோம்பு அரைக்க போகிறதில்ல. இதுக்கு வந்து 100 கிராம் சோம்பு எடுத்திருக்கேன். 5 கிராம் வந்து கிராம்பு எடுத்திருக்கேன். 5 கிராம் வந்து கிராம்பு எடுத்திருக்கேன். இது எதுக்காக வந்து நம்ம இதை அரைக்க போகிறோன்னா, இதுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த பொடியை அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சோம்புத்தூளை வந்து இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக வறுத்துக்க போகிறோம். எந்த ஒரு பொடி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டு வராது. முக்கியமாக ரொம்ப நாளைக்கு அந்த பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது கடைகளில் வாங்குறதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க ஏதேதோ கெமிக்கல் அது இதுன்னு போடுறாங்க. நம்ம அதெல்லாம் போட தேவை கிடையாது. நம்ம லேசாக நல்லா, அதாவது சிம்லேயே போட்டு லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும், 10 நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணாலும் நம்ம அதை மாதிரி அறுத்துக்கலாம். இந்த வறுக்கிற டயத்தை நம்ம இப்போ வீட்டில் நம்ம பொதுவாகவே ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை நம்ம என்ன மாதிரி டைமில் எடுத்துக்கணுன்னா, எப்போதுமே வேலை இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. வந்து இப்போது சாயந்தரத்தில் நம்ம அதிகமாக கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி பொடி அரைக்கிற வேலைகள்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி சப்போஸ் இல்லைன்னா இப்போ நாள் குழம்பு இருக்குது, அப்போ நம்ம காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். நாள் குழம்பு இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். இப்போ மீன் குழம்பு இருந்ததுன்னா சரி சாப்பாடு மட்டும் தான் செய்கிற வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி பொடி அரைக்கிற வேலையை அந்த டைமில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடியை நான் வந்து எப்படி அரைக்க போகிறேன்னா, லேசாக வறுத்துக்க போகிறேன். எப்போதும் நான் பொடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற பொடி அரைக்கிற மாதிரி தான் நல்லா சூடு வர வரை வறுத்துக்க போகிறேன். ஆனால் சிம்மில் போட்டு தான் வறுக்கணும். எக்காரணத்தை கொண்டு அடுப்பை பெருசாக வச்சிடக்கூடாது. இது வறுத்து பொடி பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை வந்து நம்ம எந்தெந்த உணவுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சோம்பு கிராம்பு அது ரெண்டையும் வந்து நல்லா வறுத்துட்டு வந்தாச்சு, ஆரவும் வச்சாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். சோம்புத்தூள் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆற வச்சு அரைச்சாச்சு. அதுக்காக பவுட்ரு மாதிரி கிடைக்கணும்லாம் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் நம்ம மிக்சியில் தானே அரைக்கிறோம், என்ன தான் நம்ம வறுத்து அரைச்சாலும் லைட்டாக கொஞ்சம் அந்த மணல் பதத்துக்கு தான் வரும். இப்போது வந்து நான் இந்த பொடியை வந்து அந்த பாருங்கள் சில்வர் டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆற வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஆரவும் தான் தூக்கி நம்ம டப்பாவில் போட்டு மூடி வைக்கணும். இப்போ நான் இதை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதை சொல்கிறேன். இந்த பொடி வந்து நான் எதுக்காக அரைச்சி வச்சுக்குவேன்னா, மெயினாக கிச்சடி செய்கிறதுக்கு. கிச்சடி நம்ம காய்கறி போட்டு ரவை போட்டு செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த கிச்சடிக்கு கண்டிப்பாக இந்த பொடி போட்டே ஆகணும். இது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த எண்ணெயில் வந்து சோம்பு போட மாட்டேன், ஏன்னா அது முழுசாக இருக்கும். அது நறுச்சுன்னு தட்டுப்படையில் சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம இது வந்து இஞ்சி பூண்டு வதக்கையில் இதையும் சேர்த்து போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கிச்சடியும் நல்லா ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இது நான் எதுக்கு போடுவேன்னா, பூரிக்கிழங்கு வைக்கிறோம்ல, பூரிக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு பூரி மசால், அந்த மசாலுக்கு நான் இதை தான் போடுவேன். இதை போட்டு செஞ்சால் தான் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இந்த பொடியும் போட்டு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூரிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முழுக்க வந்து வெஜிடேரியனுக்கு உள்ளது தான். நான் ஒன்றும் இது நான்வெஜ்ஜுக்குள்ள பொடியே கிடையாது. நம்ம இதை முழுக்க வெஜிடேரியனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வெஜிடேரியனுக்கு வந்து என்னென்னா, ஏதாவது இப்போ கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி வாசனை வேணும் அப்படின்னா நீங்கள் லேசாக இந்த பொடியை போட்டுக்கலாம். இந்த வெறும் இது வந்து சோம்பு கிராம்பு மட்டும்தான் போட்டிருக்கோம்.
இதோட அளவு எவ்வளோன்னா 100 கிராம் சோம்புக்கு 5 கிராம் வந்து கிராம்பு போட்டிருக்கோம், அவ்வளோதான். அடுத்து இது மெயினாக இன்னும் எதுக்கு போடணுன்னா தக்காளி சோறுக்கு போடுவோம். இப்போது என்ன பண்ணுறோன்னா தக்காளி சோறு வந்து தக்காளி சோறு மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதை வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு செஞ்சால் உண்மையிலே அதோட டேஸ்ட்டே மாறிடும். தக்காளி சோறுனால் நமக்கு அந்த தக்காளி சோறோட டேஸ்ட் மட்டும் வரணும். பண்ணணும் வந்து இந்த பொடி தான் போட்டு செய்யணும். தக்காளி சோறுக்கும் நான் இந்த பொடி தான் போடுவேன். வேறு எந்த தக்காளி சோறுக்கும் வேறு எதுவுமே பொடின்னு சொல்லிட்டு நான் எதையுமே போட மாட்டேன். இது மட்டும் போடுவேன். வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த பொடி, அவ்வளோதான். இதை போட்டு தான் தக்காளி சோறு ஆக்குவேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப அதான் சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம சாப்பிடையிலே அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சோறு செஞ்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம இது பூரிக்கிழங்குக்கு தான் உருளைக்கிழங்கு செய்யணுமா அப்படின்னு இல்லை. நார்மலாக வந்து இப்போ ரசம் வச்சு அதை வந்து உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு நம்ம வந்து வெங்காயம் இந்த பச்சை மிளகா போட்டு இந்த பொடியை போட்டு ஒரு கிழங்கு அந்த கிழங்குக்கும் நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். அந்த ரசத்துக்கும் அந்த கிழங்குக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பாடுக்கு ரசம் சோறுக்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம அவிச்சு கட் பண்ணிடணும். கட் பண்ணி நம்ம போட்டு இந்த தூள் போட்டு பொரித்து வச்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். இந்த பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதான் வெஜிடேரியனுக்கு வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நான் என் வீட்டில் நான் என்ன செய்கிறேனோ நான் அதை எப்படி செய்வேனோ அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இதில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா என்னோடய 25 வருஷ கிச்சன் சர்வீஸை மற்றவங்களுக்கு சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். டீ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட சரியான அளவுகளை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். போட்டால் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீ மசாலாவோடைய அளவுகள் தான் பார்க்க போகிறோம். நிறையா தடவை டீ மசாலா நான் போட்டிருக்கேன். நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, இதோட அளவுகளை வந்து சரியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாம் இதோட அளவுகள் வந்து சரியான அளவுகள் எப்படி போட்டால் இந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் அப்படின்றது தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோன்னா பட்டை வந்து நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து டீயில் வந்து இதை சேர்க்க ஆரம்பித்தேன். இதய நோய்க்கு வந்து ரொம்ப நல்லது. இதய நோய் வந்து உள்ளவங்களும் சாப்பிட்லாம், நார்மலாக சாப்பிட்டாலும் இதய நோய் வராது. பட்டை வந்து நம்ம 100 கிராம் எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன பட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். பெரிய பட்டையும் எடுத்துக்கலாம், சுருள் பட்டை எடுத்துக்கலாம். எது வேணாலும் கரெக்டாக 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வந்து 50 கிராம். இது வந்து சளிக்கும் நல்லது, இறப்பைக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது. அதனால் நம்ம ஏலக்காவை சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் வந்து 50 கிராம். அதுக்கடுத்து கிராம்பு, அதுவும் ஒரு 50 கிராம். அதுவும் ஒரு 50 கிராம் தான் எடுத்துக்கிறோம். இந்த அளவுகளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டீ சூப்பராக வரும். அதுக்கடுத்து அன்னாச்சிப்பூ. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான். அதாவது வைரஸுங்க, எந்த விதமான வைரஸும் நம்ம உடம்பை தாக்காமல் இது வந்து ரொம்ப நல்லதான் அந்த அன்னாச்சிப்பூ வந்து. அதுக்காக வந்து நான் இந்த கொரோனாக்கு முன்னாடியிலேருந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய டீயில். ஆனால் இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் இது வந்து வைரஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதனால இது ஒரு 50 கிராம் அன்னாச்சிப்பூ. இது ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க, அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 50 கிராம் போட்டுக்குவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் மிளகு. நீங்கள் கருமிளகு தான் சேர்க்கணும். இந்த மிளகு வந்து உங்களுக்கே தெரியும், மிளகு வந்து சளி, இருமல் எல்லாத்துக்குமே நல்லது. அதே நம்ம ரொம்பையும் போடக்கூடாது, ஒரு லிமிட்டு தான். அதனால தான் இதில் வந்து நான் இதை 50 கிராம் எடுத்திருக்கேன். பட்டை 100 கிராம், மற்ற இந்த 4 பொருளுமே வெறும் 50 கிராம் தான். இவ்வளோ தான் நம்ம இது டீ மசாலாவுக்கு தேவையான பொருள். இதை அப்படியே என்ன பண்ணிடுவோம், நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். நம்ம மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம நெய்ஸ் பவுடர் அரைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிடலாம், ஓரளவுக்கு குறைப்பாக இருந்தாலே போதுமானது. நம்ம இதை அரைச்சிட்டு வந்தோம். இப்போது டீ மசாலா அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் கூட போதுமானது. ரொம்ப ஒன்றும் நெய்ஸாலாம் நீங்கள் அரைக்க தேவையே இல்லை.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் இப்படி அரைச்சா போதும். இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இது ஒன்றுமே ஆகாது. நார்மலாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி பவுடர்லாம் வெளியே வச்சா ஒன்றும் கெட்டுலாம் போகாது, பூசணம் பிடிக்காது, நல்லா தான் இருக்கும். நான் வந்து வெளியே தான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நான் இப்போ சொன்ன அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சமாக தேவைன்னா நான் சொன்னதுலேயே அப்படியே பாதி ஆக்கிக்கோங்க. இன்னும் கம்மியாக தேவைன்னா அப்படியே கால்வாசியாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இது சரியான அளவு. இப்போ இந்த அளவு போட்டிங்கனாலே டீ நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து டீக்கு வந்து 1 டம்ளர் போட போகிறீங்கன்னா இந்த அளவு போட்டால் போதும். 1 டம்ளர்னால் 200 மில்லி அப்படின்னா ஒரு பிஞ்சு போடுங்க, அதுக்கு மேலே போட்டுறாதீங்க, ரொம்ப மசாலா வாசனை தெரியும். அதே மாதிரி இப்போ 2 டம்ளர் அப்படின்னா ஒரு 2 பிஞ்சு போடுங்க. இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 1 லிட்டர் பாலில் போட போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு முக்கால் ஸ்பூன் இந்த அளவு போடுங்க. இப்படி போட்டால் தான் வந்து அது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப வந்து அந்த ஹெவியாக மசாலா வாடை அடிக்கும். நான் இந்த ஏன் இப்படி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் அந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம தட்டி போட்டாலே அந்தளவுக்கு வந்து வாசனையும் அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு காசு தான் வேஸ்ட்டாக போகுது. ஏன்னா தட்டி போட்டோம்னா இதாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சோன்னு போட்டாலே போதும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த டீக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விடுங்க. இல்லை ஒரு 5 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா தான் இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த டீயில் இறங்கி டீ ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோதான். இந்த மசாலாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த டீ மசாலா அரைச்சி இந்த மழை காலத்தில் இதை பயனுள்ளதாக யூஸ் பண்ணி பிள்ளைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கு யாருக்கும் வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. 1 வயசு குழந்தையிலேருந்து நம்ம இந்த டீ மசாலா போட்ட டீயை கொடுக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு பொடி தான் செய்ய போகிறோம். பூண்டு பொடினா கார்லிக் பவுட்ரு. அதை என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான பூண்டு வந்து இதை உரிக்க போகிறது இல்லை. பூண்டை நம்ம அந்த மேலே உள்ள எல்லா தொலிகளையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு இது தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி தான் போடுவோம். இந்த மேலாப்பில் உள்ள தொலியை எடுத்துகிட்டு இந்த முழு தொலியோடு போடுவோம். ஏன்னா பூண்டு நார்மலாகவே வந்து நம்ம தொலியோடு போட்டு சாப்பிட்டா தான் சத்து ஜாஸ்தி. கார்லிக் பவுடருக்கும் நம்ம வந்து இது தொலியோடு தான் போட்டு செய்ய போகிறோம். இந்த மாதிரியே எல்லா பூண்டுகளையும் பிரித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இந்த மேலே உள்ள தொலியை கரெக்டாக எடுத்துருங்க. எல்லா தொலியும் எடுத்துட்டு அந்த உள்ளே உள்ள தொலி இருக்கட்டும். இதோட தான் நம்ம கார்லிக் பொடி ரெடி பண்ண போகிறோம். பூண்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரசத்துக்கு நுணுக்கின மாதிரி இந்த பூண்டை வந்து நம்ம 1-2 நுணுக்கியாச்சு. இதை என்ன பண்ணிடலாம், இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துடலாம். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பூண்டு நல்லா நம்ம 1-2 தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த காஞ்சதை மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கார்லிக் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நெய்ஸ் பொடி ஆயிடுச்சு. நல்லா நெய்ஸ் பொடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக வீட்டிலையே கார்லிக் பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டோம். கட்டி கட்டியாக இருக்குது.
இதை நம்ம லைட்டாக சலித்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்குவோம். கார்லிக் பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே வீட்டிலையே செஞ்சுட்டோம். ரொம்ப ஈஸி தான், இது செய்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம வெளியில் வீட்டிலையே வந்து கேஎஃப்சி செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரைட் ஐட்டம் எதுக்கெலாம் வந்து கார்லிக் பொடி தேவைப்படுதோ அது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகிக்கிறோம். அதான் நம்ம ஃப்ரை பண்ணுற எந்த பொருளுக்கும் கார்லிக் பவுடர் தேவைப்படையில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. என்ன வெயிலில் காய வைக்கணும், அதுதான் மெயின். சப்போஸ் உங்கள் வீட்டில் வெயில் இல்லாட்டினா கூட நீங்கள் மைக்ரோ ஓவனில் கூட நான் சொன்ன மாதிரி மெத்தடில் காய வச்சுட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இந்த கார்லிக் பவுடர் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீட்லேயே இந்த கார்லிக் பவுட்ரு நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். எல்லா வித சமையலுக்கு நமக்கு எதுக்கெலாம் கார்லிக் பவுடர் தேவைப்படுதோ அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. என் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு. நான் செஞ்சேன், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் வெளியே வைக்கலாம், அதான் காற்று போகாத, இது வந்து பெருங்காயம் மாதிரி தான், அதனால் திறந்து வச்சிங்கன்னா கட்டி ஆயிரும். அதனால் காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம். வெளியும் வைக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கும். நீங்களும் இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதோட நிறைய வந்து இதில் தான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வந்து நம்ம அன்றாட நமக்கு தேவைப்படுற பொடிகள் தான். அந்த பொடிகள் வந்து இப்போ சில பொடிகள் வந்து நான் வீட்டில் மிக்சியில் அரைச்சிக்குவேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது என்னைக்காவது புதுசாக செய்கிறதுக்கு தேவைப்படும் பாருங்கள், அது. ஆனால் இந்த பொடிலாம் வந்து நம்ம மிஷினில் தான் அரைக்க முடியும், மிக்சிலலாம் அரைக்க முடியாது. அதனால் வெளியில் கொடுத்து மிஷினில் அரைச்சி தான் வாங்க முடியும். அது என்னென்ன பொடின்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் வந்து கேட்பீங்க ரொம்ப, இந்த கறி மசால் பொடி. நான் வந்து கறி குழம்பு, கோழி குழம்பு, தலைக்கறி குழம்பு, குடல் குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற கறி மசால் பொடி. இதுதான் அந்த பொடி. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, அது என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு இப்போயும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அந்த என்னென்ன பொருள் வேணும், கறி மசாலாவுக்கு என்னென்ன பொருள் நான் போடுறேன் அப்படின்றதையும் நான் போட்டுடுறேன். இது வந்து மொத்தமாக தான் அரைச்சி வச்சுக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாலாம் அரைச்சிலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு அரைச்சி வச்சுக்குவேன். வச்சுக்கிட்டா அது பாட்டுக்கு எதுவுமே கெட்டு போகாது, எனக்கு வரும். நான் பொதுவாக வந்து மசாலா பொடிகளை அதிகமாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், கொஞ்சமாக தேவைக்கு வந்து வெளியே வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் இப்போ வச்சுருக்கேன். இது வந்து கறி மசால் பொடி. இது வந்து மஞ்சத்தூள். இது மஞ்சத்தூளும் நான் வந்து வெளியில் அரைச்சி வச்சுக்கிறது தான். இதுவும் என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். இது மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள். எதுவுமே இதில் போடலை, வெறும் தனி மிளகாய்த்தூள் தான். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே தேவைப்படாது. வெறும் தனி மிளகாயை வாங்கி நம்ம அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி 1 கிலோ மிளகா வாங்குவேன், வாங்கி இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்குவேன். இது வந்து காஷ்மீர் மிளகா. இது வந்து இதுவும் 1 கிலோ வாங்கி அப்படியே வந்து நமக்கு மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி வாங்கிக்கிறது. இப்போது இதுவும் வந்து இதுக்கும் எதுவுமே போடலை, இதுவும் வெறும் மிளகாய்த்தூள் தான். இதுவும் காஷ்மீர் மிளகாய், இது தனி மிளகா. இது ரெண்டும் எதுக்காக வந்து நான் காஷ்மீர் மிளகாயே அரைச்சி வச்சுருக்கேன்னா, சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு, அதுக்கப்புறம் மீன் பெரட்டுறதுக்கு, அதுக்கெலாம் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து சேர்த்து போடுவேன். மற்ற குழம்புகளுக்கெல்லாம் இது போட மாட்டேன், இதே போட்டுருவேன். ஆனால் இந்த ரெட் கலராக தெரியணும் அப்படின்றக்காக, நம்ம வந்து இயற்கையிலே கலர் வரணுன்றக்காக இந்த காஷ்மீர் மிளகா வாங்கி நான் அரைச்சிட்ருக்கேன். இந்த மிளகா அவ்வளோதான், இதுக்கு எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கும் எதுவும் தேவையில்லை. மஞ்சத்தூளுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா, எப்படி அரைக்கிறேன்னா அதுக்கு என்ன பொருள் தேவைன்ற சொல்லிடுறேன். தனியாக டிஸ்கஷன் பாக்ஸ்லேயே நான் அதுக்கு கொடுக்குறேன். மஞ்சத்தூளுக்கு என்ன தேவைன்னா, 3/4 கிலோ மஞ்சள், 3/4 கிலோ மஞ்சளுக்கு 1/4 கிலோ சீரகம்,
நீங்கள் அந்த மாதிரி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாம்பார், பருப்பு கடையிறது, அதுக்கப்புறம் வந்து காய்கறி பொரிக்கிறது, காய்கறி கூட்டு, அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து ஈரல் பொரிக்கவோ, ஈரல் கிரேவி, அதுக்கப்புறம் கோழி கிரேவி, அப்புறம் வந்து ரசத்துக்கு தேங்காய் ரசம், தக்காளி ரசம், புளி ரசம், எல்லா ரசத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கருவாட்டு குழம்பு, என்னென்ன குழம்புக்கு வேணாலும் நம்ம இந்த மஞ்சத்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சத்தூள் நம்ம சீரகம் போட்டு செய்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இது வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கூட்டு செஞ்சாலே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். வேறு நம்ம எதுவுமே போட தேவையில்லை. இது வந்து நம்ம நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், 3/4 கிலோ மஞ்சளுக்கு 1/4 கிலோ சீரகம் போட்டு தான் இதை அரைக்கணும். வேறு எதுவும் தேவையில்லை. இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். இப்போது மெயினானது கறி மசாலாவுக்கு வருவோம். கறி மசாலுக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, 1/2 கிலோ கசகசா, நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ கசகசா, 1/4 கிலோ மல்லி, 1/4 கிலோ சீரகம், 1/4 கிலோ சோம்பு, 200 மஞ்சள், 100 மிளகு. இவ்வளோ தான் கறி மசாலுக்கு தேவையான பொருள். அதிகம்லாம் கிடையாது, கம்மி தான். என்ன கசகசா மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. மற்ற பொருள்லாம் கம்மி தான். திருப்பியும் சொல்கிறேன், 1/2 கிலோ கசகசா, 1/4 கிலோ மல்லி, 1/4 கிலோ சீரகம், 1/4 கிலோ சோம்பு, 200 மஞ்சள், 100 மிளகு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து உங்களுக்கு வெயில் இருந்தால் நீங்கள் காய வச்சு, மொட்டை மாடியில் காய வச்சு கூட கொண்டு போய் அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்து. இல்லை எங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாதாரணமாகவும் அப்படியே வாங்கி கொண்டு போய் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் கசகசாவை மட்டும் எக்காரணம் கொண்டு வெயிலில் காய வச்சிடாதீங்க. வெயிலில் காய வச்சிடக்கூடாது. ஏன்னா அது காய வச்சிங்கன்னா அரைக்கையில் வந்து அவ்வளோ மிஷின்லேயே ஒட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால மற்ற பொருட்களை வேணால் நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம். ஆனால் கசகசா எக்காரணம் கொண்டு வெயிலில் காய வைக்கக்கூடாது. நீங்கள் அரைக்க போகையில், மிஷினுக்கு போகையில் மட்டும் கசகசாவை சேர்த்து போட்டு எடுத்து கொண்டு போங்க. இந்த மாதிரி தான், இதுதான் கறி மசால் நான் செய்கிறேன். குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் ஊர் பக்கம் எல்லார் வீட்லேயும் இந்த கறி மசாலா இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் லெசனில் அரைப்பாங்க. இந்த பொருள் வந்து கூட குறைய இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. கசகசா சில பேர் கூட போட்டு அரைப்பாங்க, சில பேர் கம்மியாக போட்டு அரைப்பாங்க, சில பேர் மல்லி கூட போட்டு அரைப்பாங்க. இந்த மாதிரி மாறும். ஆனால் நான் இப்படி தான் அரைப்பேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் கறி குழம்பு வச்சாலும் சரி, கோழி குழம்பு வச்சாலும் சரி, என்ன குழம்பு வச்சாலும் இந்த கறி மசால் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் காய்கறி குருமா செஞ்சால் கூட அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த குருமா. இதை போட்டு காய்கறி குழம்பு மாதிரி வச்சு அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் தேங்காவெல்லாம் வேணாம், ஏன்னா இதில் கசகசா அதிகமாகவே இருக்குது, எனக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தேங்காய் ஊற்ற தேவையில்லை. இந்த கறி மசால் போட்டு நீங்கள் நான்வெஜ்ஜும் செய்யலாம், வெஜிடேரியனும் செய்யலாம், முட்டை குழம்பும் செய்யலாம். மெயினாக காய்கறி போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஈடு இல்லை. காய்கறி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு இந்த கறி மசால் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதோட பொருள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன்னு. நான் சொன்னதை நல்லா கவனித்து இதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பாருங்கள், நிறையா வேண்டாம். நான் சொன்ன அளவு நீங்கள் நம்ம அதான் குறைவாக எடுத்து நீங்கள் இந்த மசாலா அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து விட மாட்டீங்க. இதே தான் நம்ம செய்யணும் அப்படின்னே நீங்கள் எல்லாருமே செய்வீங்க. செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. லைக் பண்ணுங்கள், பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். கதீஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழம்பு மிளகாய் தூள் தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எப்படி செய்வோம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் போட போகிறேன். அதுக்கு வந்து எல்லாமே வறுத்து தான் போடுவோம், நாங்கள் வறுக்காமல் போடுறதில்ல. அதுக்கு வந்து மஞ்சள், மிளகு, சோம்பு, சீரகம், பெருங்காயம் எல்லாமே வறுத்து போட்டிருக்கோம். இன்னும் வந்து வெந்தயம், இப்போ வந்து வெந்தயம் அதுக்கு வறுத்துட்ருக்கோம். வெந்தயம் மட்டும் இல்லை, இன்னும் வந்து
கடலப்பருப்பு துவரம்பருப்பு 50 எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சும்மா ஒரு வாசனைக்காக தான் போடுறோம். ஏன்னா வாயுன்ட்டு நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன், அதனால் ரெண்டும் கலந்தது 50. அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் ஒரு 100 கிராம் அரிசி. இதோட அளவுகள்லாம் வந்து நான் கடைசியில் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன அளவுகள்னு சொல்கிறேன். நம்ம இதை எல்லாத்தையுமே தான் வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மல்லி, மிளகா வெடிக்க வேணாம், அது நல்லா மொறுமொறுன்னு ஆகும். மிளகாயும் நம்ம வந்து பொடிக்கு வந்து வறுத்து தான் போடுவோம், குழம்பு மிளகாய் பொடிக்கு. ஆனால் மிளகா வறுக்கையில் நீங்கள் மறக்காமல் ஒன்று பண்ணிடுங்க, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சேர்த்து வருங்க. அப்போ தான் வந்து மிளகா வந்து காட்டம் தெரியாது, இல்லாட்டினா வீடே புகையாயிரும், மூக்கில் அப்படியே நெடி ஏறும். கல் உப்பு போட்டு வறுத்துட்டிங்கன்னா மூக்கில் வந்து நெடி ஏறாது. மிளகா வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கணும். இந்த கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்தோம்னா போதுமானது. நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ ஆற வச்சுட்டு நம்ம பொடியை அரைக்கிட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாம் நல்லா ஆற வச்சு கொடுத்துட்டாங்க மிஷினில். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழம்பு மிளகாய் இப்படி தான் இருக்கணும். நல்லா பாருங்கள், நல்ல நெய்ஸாக அரைச்சிட்டாங்க, சூப்பராக அரைச்சி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே வறுத்தாச்சு, மல்லி, மிளகா அப்படி எல்லாத்தையும் நீங்கள் வறுத்து அரைச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வறுக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கல, நான் எல்லாத்தையுமே வந்து நல்லா பொன்னிறமாக தான் வறுத்தேன். எனக்கு அதை வீடியோ எடுக்க டைம் செட்டே ஆகலை, அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த பொருளை மட்டும் கொஞ்சம் காட்டலான்னு காட்டினேன். நான் என்னென்ன பொருள்னு நான் வந்து அதை எழுதிடுறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் எல்லா வகை குழம்புகளுக்கும் போடலாம், சாம்பாருக்கும் போடலாம், நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த குழம்பு மிளகாய் தூள் போடலாம். எங்கள் அம்மா எனக்கு இது எங்கள் பாட்டிங்க எல்லாரும் அரைக்கிற அளவு தான் இது. இந்த மாதிரி தான் அரைப்பாங்க. அதே தான் நானும் இப்போ உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். நான் எவ்வளோ போடுவேன், என்ன அளவுகள்னு, நான் என்னென்ன போட்டிருக்கேன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மஞ்சள் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி வந்து 1/2 கிலோ, தனியா அது வந்து 1/2 கிலோ, அதுக்கப்புறம் மிளகாய் வந்து 1/4 கிலோ, சீரகம் வந்து 100 கிராம் போட்டிருக்கோம், சோம்பு 100 கிராம், மிளகு 50 கிராம், கடுகு வந்து 25 கிராம், வெந்தயம் 25 கிராம், கடலப்பருப்பு, துவரம்பருப்பு அது வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கிறது வந்து கடலப்பருப்பு 50 கிராம் போட்டேன், துவரம்பருப்பு 50 கிராம் போட்டேன். உங்களுக்கு அதிக பருப்பு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து வாயுன்ட்டு நான் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து 25 கிராம் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம சாப்பாட்டு அரிசி அது வந்து ஒரு 100 கிராம் போட்டிருக்கோம். இதை எல்லாத்தையுமே நம்ம பொன்னிறமாக வந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கருகாமல் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். இதை வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம வறுத்துறோம், மல்லி, மிளகா எல்லாத்தையுமே வறுத்துறனால நம்ம வெயிலில் காய வைக்க தேவையில்லை, நம்ம வறுத்தே அரைச்சி வச்சுக்கலாம். இது எல்லா வகை குழம்புகளுக்கும் போடலாம். ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து கறி குழம்புக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். மீன் குழம்பு, அந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் சாம்பாருக்கும் கூட இதே போடுவோம், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் இந்த மெத்தடில் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவுகள் இவ்வளோ தான். இதே அளவுகளில் இதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே ஒரு நோட்டில் எழுதி தான் வச்சுருப்பேன் என்னோடய அளவுகளை. நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் எழுதி வச்சுருப்பேன் எப்போதுமே. என் மசாலாவோட இந்த நோட் புக்கில் தான் எப்போதுமே எழுதியிருக்கும். சரி, நீங்களும் இதே போல் அரைங்க. நான் வந்து டிஸ்கஷன் பாக்ஸ்லேயும் இதோட மசாலாவோட எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்ற அளவுகளையும் நான் வந்து போட்டுடுறேன். முன்பக்கமும் நான் வந்து இதை வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் இதே அளவு அளந்தீங்கன்னா உண்மையிலே குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்துறனால குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும். கதீஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பொடி தான், ஆல் பர்பஸ் பொடின்னு கூட சொல்லலாம்.
இது எல்லா வகை சாப்பாட்டுக்கும் இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பொடிக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ பொருள் தேவை, அளவுகள் எவ்வளவு, எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இது என்ன, எவ்வளோ அளவு, இந்த பொடி என்ன பொடி அப்படின்ற விவரங்களையும் நான் முழுமையா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. புதுசா தொழில் செய்ய போறதா கேட்டிருந்தாங்க என்கிட்ட சில பெண்கள். அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இப்போ வந்து நம்ம மொட்டை மாடியில இந்த மசாலாவ நம்ம காய வச்சிருக்கோம். என்னென்ன பொருள் அப்படின்றத நான் இப்ப காட்டுறேன். சோம்பு, மல்லி, சீரகம், மிளகு. இது வந்து சோம்பு, அது மல்லி, சீரகம், மிளகு. அதுக்கப்புறம் இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே மிக்சடு. அது என்னென்னன்ட்டு நான் என்னென்ன போடுறேன்றத உங்களுக்கு மசாலால காட்டிறேன். இது வெயில்ல வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு அதுக்கு என்னென்ன போட போறேன்றத உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து நான் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து இந்த நீட்டமா பிளாக்கா இருக்கிறது வந்து இது பேர் வந்து அது பேர் என்னமோல மராட்டி மொக்கு. அது பேர் வந்து மராட்டி மொக்கு. இந்த பிரியாணி இலை 100 கிராம், இந்த மராட்டி மொக்கு 100 கிராம், அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் வந்து கணக்கு பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்க நான் சொல்ற அளவுகள சரியா கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு போடுறேன்றதே சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து எழுத்துலயே நான் எழுதி போடுறேன். இது வந்து பெரிய ஏலக்காய். இது ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். சின்ன ஏலக்காய், பச்சை கலர் ஏலக்காய் இது. இது வந்து பெரிய ஏலக்கான்னே இருக்கும். அதாவது பெரிய இலாய்ச்சி, அதாவது ஏலக்கான்றது தான். இது வந்து கரம் மசாலாக்கு யூஸ் பண்ற ஏலக்காய் தான். அதுக்கப்புறம் கிராம்பு. அது ஒரு 100 கிராம். இது எல்லாமே நான் வந்து அளவுகள கரெக்ட்டா சொல்லியிருக்கேன். நீங்க கரெக்ட்டா இது பண்ணிக்கோங்க. கிராம்பு 100 கிராம். ஆ அதான் பிரியாணி இலை 100 கிராம், மராட்டி மொக்கு 100 கிராம், ஏலக்காய் 100 கிராம், அப்ப கிராம்பு 100 கிராம் போட்டிருக்கோம். பெரிய ஏலக்காய் 100 கிராம் போட்டிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றத கவனமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. நீங்க வீட்டுக்கு என்னென்னலாம் செய்றீங்களோ அது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லானது. மிஸ் பண்ணிடாம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே இருக்கும். இது வந்து அன்னாச்சி பூ. இதுவும் 100 கிராம் போடுறோம். பார்த்துக்கங்க. இதுதான் அன்னாச்சி பூ. இதுவும் 100 கிராம் போட்டுருவோம். நான் எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து உங்களுக்கு மொத்தமா காட்டாம தான் நான் கோடையிலேயே சொல்லிரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டுட்டே உங்களுக்கு சொல்றேன். இப்ப பட்டை வந்து 150 கிராம் போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டை வந்து 150 கிராமு. இத நான் வந்து காய வைக்கிறதுக்காக வந்து எடுத்து இடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப போட்டு தனித்தனியாலாம் வச்சு காய வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அந்த வெயிலோட சூட்ல ஒரு நாள் வச்சிருந்தோம்னா, நமக்கு நல்ல வந்து அது சீக்கிரத்துல வீணா போகாது. இருந்தாலுமே நான் வந்து அந்த அளவுக்குலாம் வீணா போக மாட்டேன். இந்த பொடி வந்து நான் வந்து 2 வருஷத்துக்கு கூட பத்திரமா வச்சுக்குவேன். அது பத்திரமா ஃப்ரிட்ஜ்ல போட்டு நான் வைப்பேன். ஒண்ணும் ஆகாது. பொடி வந்து கெட்டுலாம் போகாது. ஏன்னா நம்ம வீட்ல தயார் பண்றது. அதுக்காக நம்ம நல்லா வெயில்ல காய வச்சு நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து வீணா போகாது. அதுக்கு தான் இந்த மாரி காய வச்சு போடுறோம். இந்த இடத்துல இதுக்கு நம்ம எவ்வளோ பொருள் சேர்க்கிறோம், எவ்வளோ அளவுகள் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இத வந்து பாருங்க. அன்னாச்சி பூ வந்து நான் அது கம்மியா இருந்தது. அதனால தான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். ஃபர்ஸ்ட் 50 கிராம் அளவு தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா 100 கிராம் அளவு போடணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் போட்டேன்.
அதே மாதிரி தான் பட்டையும் எவ்வளோ அளவு தேவையோ அது எல்லாமே நான் போட்டுக்கிட்டாச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு எழுதி விட்டுறேன். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பொடி வந்து நான் எதுக்குலாம் யூஸ் பண்றது அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இந்த பொடி வந்து நம்ம வந்து எல்லா புலாவ் ஐட்டம், எல்லா புலாவ் என்னென்ன புலாவ் செய்றோம். ஆ நம்ம காய்கறி போட்டு எத்தன புலாவ் ஐட்டம் புலாவ் வகைகள் செய்றோமோ, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆ வெஜிடபிள் பிரியாணி, ஆ தக்காளி சோறு, அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு, முட்டை சோறு, அதுக்கு அடுத்து வந்து குஸ்கா, நெய்ச்சோறு, தேங்காய் சோறு, பிரியாணி, பிரியாணிக்கும் போட்டாலும் நல்லாருக்கும் இது. சில பேருக்கு மசாலா புடிக்காது அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மசாலா சில பேருக்கு புடிக்கும் பாத்தீங்களா? அந்த பிரியாணிக்கு போட்டா நல்லாருக்கும். நீங்க இப்போ சீரக சம்பால ஆக்குறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அந்த பிரியாணிக்கு வந்து அந்த பிரியாணிக்கு இந்த பொடி போட்டு செஞ்சீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பிரியாணிக்கு நம்ம போடுறனால ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ சிக்கன் 65 பெரட்டுறோம். அதுக்கு இந்த மசாலாவ நம்ம கொஞ்சமா போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இப்போ சேமியாலயே பிரியாணி மாரி செய்வோம். சேமியா, முட்டை போட்டு பிரியாணி மாரி செய்வோம். சேமியால சிக்கன் போட்டு அந்த மாரி செய்வோம். சிக்கனு, மட்டன் போட்டு செய்வோம். அதுக்கும் இந்த பொடிய வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்ல. அதுக்கெல்லாம் வந்து நம்ம அளவுக்கு தக்கன போடுங்க. ஒரு சிட்டிகை, 2 சிட்டிகை அளவு, இல்லாட்டி 1/4 ஸ்பூனு அந்த மாரி போட்டுக்கலாம். இப்ப நீங்க 1 கிலோ பிரியாணி ஆக்குறீங்க அப்டின்னா, 1 1/2 ஸ்பூன் அளவு பொடி போடலாம். இல்ல வந்து 1 கிலோ குஸ்கா, இந்த நெய்ச்சோறு இந்த மாரி ஆக்குறீங்கன்னா, இதுல ஒரு 3/4 ஸ்பூன் போடலாம். ஏன்னா கறி போட்டு செய்றனால நமக்கு இந்த பொடி அதிகமா தேவைப்படும். இல்ல கறி போடாம நம்ம வெறும் குஸ்கா, தேங்காய் சோறு, நெய்ச்சோறு, புலாவ் மாரி செய்றோம்னா, நீங்க ரொம்ப போட வேணாம். கம்மியா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா போதும். நல்லாருக்கும். அவ்வளோ போட்டாலே இந்த வாசனை நல்லாருக்கும். உங்களுக்கு சாப்பாடோட டேஸ்ட்டுங்கலாம் வித்தியாசமா இருக்கும். என்கிட்ட நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மாரி வீட்ல இருந்த மணிக்கே ஏதாவது செய்யணும்னா, ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்க அப்டின்ட்டு. ஏன்னா, அவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன அளவுகள நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த மாரி அரைச்சுட்டு, உங்க அக்கம் பக்கத்து வீட்டுகளுக்கு அதான் நீங்க ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப புடிக்கும். இத நீங்க செஞ்சு சமைச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து உங்க அக்கம் பக்கத்து வீட்டுகளுக்கு யாருக்காவது நீங்க குடுங்க. குடுத்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி பாக்க சொல்லுங்க. இது வந்து எப்படி இருக்கு? இதுல வந்து பிரியாணி, புலாவு, அதுக்கப்புறம் நெய்ச்சோறு, வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்க சொல்லுங்க. அவங்களுக்கு புடிச்சிருந்தா அப்ப ஓகேன்னா, அழகா நீங்க வந்து இதே மாரி செஞ்சு வச்சு நீங்க சேல் பண்றது கூட பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணலாம். சின்ன சின்ன பாக்கெட் போட்டு பிரியாணி, புலாவ் மசாலான்னு சொல்லிட்டு நீங்க வந்து தாராளமா சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா, இந்த மாரி நீங்க பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நமக்கு நல்லா வெயில்ல காஞ்சிருச்சு. ஆனா வெயில்ல காஞ்சா மட்டும் பத்தாது. ஏன்னா, இப்ப பட்டை, கிராம்பெல்லாம் வண்டு வர வாய்ப்பில்ல. ஆனா சோம்பு நம்ம போடுறனால வண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணிருவேன், எவ்வளவுதான் வெயில்ல காய வச்சாலுமே, இந்த சோம்ப என்ன பண்ணிருவேன், வறுத்து எடுத்துக்குவேன். இந்த ஃபர்ஸ்ட்டு பாதி போட்டு வறுத்துட்டு இருக்கோம். அடுத்த பாதி போட்டு வறுக்க போறோம். இந்த சோம்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப இந்த பட்டை, கிராம்பையே நம்ம என்ன பண்ணிருவோம்னா, திருப்பி நல்லா சூடு வர அளவுக்கு லேசா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. ஆனா நமக்கு அந்த சூடு வரணும். ஏன்னா நம்ம மிக்ஸில தான் பொடி பண்ண போறோமா, அதுக்காக என்ன பண்ணிரணும், அந்த சூடு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டு வந்தாச்சு. இத லேசா ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், மிக்ஸில போட்டு தான் நான் இத பொடி பண்ணுவேன். ஏன்னா இத மிஷின்ல குடுத்து பொடி பண்றதுக்கு, அங்க மிஷின்ல அரைச்சு தரமாட்டாங்க. அதனால நான் மிக்ஸில தான் எப்போதுமே பொடி பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிறதுன்னா, இந்த அதாவது இந்த சோம்பு, மல்லி, சீரகம் இந்த பொருளெல்லாம் வந்து நம்ம வந்து வறுத்து லேசா அதாவது அந்த சூடு படுறதுக்கான வறுத்துட்டு பொடி பண்ணிறலாம்.
அதுக்கடுத்து என்ன பண்ணிறலாம், மத்தது இதெல்லாம் பொடி பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அப்பதான் வந்து நெய்ஸ் ஆகும். ரொம்ப நெய்ஸா வரும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. நம்ம மிக்ஸியில வந்து ஓரளவுக்கு நெரு நெருன்னு தான் வரும். ஸ்டாப் பண்ணி மிக்ஸிய அரைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணிடுறேன்னா, பட்டை, கிராம்புகள பொடி பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் குடுத்து நான் முதல்ல பொடி பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சம் பொடி ஆக்கிக்கணும். அப்புறமேட்டு தான் ஃபுல்லா நம்ம 2 தடவ 3வது இதுல வச்சு நல்லா நைஸா பொடி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் நெறைய அரைக்கிறதா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. ஒரே தடியா போட்டு அரைக்காதீங்க. அப்பன்னா மிக்ஸி ரொம்ப சூடாயிரும். அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம பொடி வந்து ரெடி பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் அந்த மாரி தான் இத வந்து அரைச்சுக்கிட்டு இருக்கேன். இதோட அளவுகள் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சோம்பு வந்து நான் அததான் சொல்றேன்ல, சொல்றத விட நான் வந்து உங்களுக்கு எழுதியே போடுறேன். அதுல தான் உங்களுக்கு நல்லா தெளிவா இருக்கும். நான் என்னென்ன அளவுகள் இந்த பொடி போட்டேன் அப்படின்றத, நான் இத எப்படி செய்றேன் அப்படின்றத தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு காட்டிட்டு இருந்தேன். அதனால இப்ப என்னென்ன அளவுகள் போட்டேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்ப எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய சட்டியில அரைச்சு கொட்டிட்டேன். கொட்டினா பத்தாதுல்ல. இப்ப நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்பதான் வந்து எல்லாமே வந்து நல்லா ஒண்ணு கலந்துரும். எல்லாமே சேர்ந்து ஒண்ணு கலந்து ரெடியா இருக்கும். அப்ப கரெக்ட்டா வரும். அதோட தான் இப்ப என்ன பண்ணிடுறேன், நான் வந்து நல்லா கலந்துகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம நம்ம கலக்குறோமோ அந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுட்டேன். அந்த பொடிய வந்து நல்லா ஓப்பன்ல வச்சு நல்லா கலந்துட்டோமா, நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ வந்து பெரிய டிஃபன் பாக்ஸ், பெரிய பாக்ஸுகள எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு அத. அவ்வளோதான் இப்போ நமக்கு புலாவ், பிரியாணி பொடி ரெடி ஆயிருச்சு. நம்ம இத வந்து நம்ம எல்லாவித சாப்பாட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாரி எல்லாவித கிச்சடி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நல்லாருக்கும். இத வந்து நம்ம கரம் மசால் மாரியும் இத நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. நெறைய போடாதீங்க. நான் சொன்ன அளவுகள் எல்லாம் கரெக்ட்டா நான் வந்து எழுதியிருக்கிறத பார்த்து, இத கரெக்ட்டா பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலைக்கு போற பெண்களும் என்ன பண்ணிருங்க, வீட்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த மாரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சமையல்ல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாரி எல்லாருமே வீட்ல வந்து சமையல் வந்து டேஸ்ட்டா இல்ல, அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பொடி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இத நீங்க கொஞ்சோண்டு போட்டாலே போதும். உங்களோட சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் சொன்னதுகள நீங்க அதான் சொல்றேன்ல, கரம் மசால் மாரியும் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, நான் சொன்ன மாரி கொஞ்சமா போடுங்க. நான் சொன்ன அளவுகள்ல எதுவும் மாற்றம் பண்ணாம கரெக்ட்டா பண்ணுங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.